ஸோ ஒரு பாயிண்ட் போதும் அப்படின்னு தோணுச்சு. ஆமாம், அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க தான். இல்லை, எல்லாரும் என்னோட டைமும் வேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நானுமே வந்து என் டைம்லாம் கொடுத்துருக்கேன். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது ஒரு காமன் மேனுக்கு இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது வேற மாதிரி ஹேண்டில் ஆகிருக்கும். பட் பவரில் இருக்கவங்களை வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இது வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான், நான் தெரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் தான். ஸோ அதனால தான் வந்து ப்ராபப்ளி இப்போ காவல்துறை மிட்ட ஆக்ஷனே எடுக்கல என்னமோ தெரியல. அதனால நம்மளுக்கு எனக்கும் ஹர்ட் ஆச்சு. நான் ஒருத்தியாக வந்து இதை பேட்டில் பண்ண முடியும், நிச்சயமாக பேட்டில் பண்ண முடியும். அது வந்து எனக்கு தெரியல. பிகாஸ் அது அவர் மேலே அவதூறு வழக்கு போட்டால் வந்து திரும்பியும் நோண்டுற மாதிரி தான். இப்போது நான் ஏன் அவதூறு பேசினேன் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணால் திரும்பியும் அது கேஸை ஓப்பன் பண்ணுற மாதிரி தான் ஆகும். அதனால் அதை பண்ண மாட்டார். பண்ணால் திரும்பியும் அவங்க போகிற வேணாம் தானே. இப்போ நாங்கள் 2 பேருமே அது சமரசமாக முடிச்சிருக்கோம். ஏன்னா வீரலட்சுமி போயிட்டுருக்க ரூட்டுக்கும் நான் போயிட்டுருக்க ரூட்டுக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்குது. சும்மா அதை வந்து ஒரு சமரசம் நான் வந்து சீமான் சாருக்கு அந்த விஷயம் வந்து அவங்க வந்து விட்ரா வாங்கிட்டாங்க. போலீஸ் அவங்க மூலியமா என்ன பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. இல்லை அதெல்லாம் முடிஞ்சிச்சு. அவங்களுக்கு சமரசம் ஆகினால தான் அவங்க விட்ரான்னே கொடுக்குறாங்க. எல்லாம் விட்ரா பண்ணியிருக்க மாட்டாங்க. அதெல்லாம் முடிஞ்சிச்சு. ஆமாம், முடிஞ்சிருச்சு. முடிஞ்சதுக்கப்புறமா ஒரு புகார் பண்ணாது. அவங்க சைடு தானே பேச முடியும், எனக்கு தெரியாது இல்லையா. பேசுறது ஓகே. நம்ம எதுக்கு நம்ம டிக்னிட்டி நம்ம ஸ்பாயில் பண்ணிக்கலாம். நான் என்ன சொல்றேன், இப்போ நான் ஆஃப் பண்ணிட்டு அவர் ஆரம்பிச்சாருன்னு வச்சுக்கோங்களேன், அது திரும்பி அதை ப்ரூவ் பண்ணணும்னா திரும்பி அது ஓப்பன் ஆகும்ல. அது வந்து அவதூறு வராது. அவர் வந்து சொன்ன நீங்க தான் உண்மைன்னு சொன்னீங்க, அவர் பொய்ன்னு சொல்லிருந்தாரு. எம்எல்ஏ தவறு திருப்பி எலெக்ஷன் டைம்ல வந்து கட்டளை பேர் உருவாக்குறான்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் இப்ப நீங்க அதான் சொல்றேன் சார், சீமானோட குரல் தான் சார் தமிழ்நாட்டில் ஓங்கி ஒழிச்சிட்டு இருக்குது. அதனால அது ஒழிச்சுக்கிட்டே இருக்கட்டும். எனக்கு என்ன, நான் வந்து 12 வருஷமா தண்டனை அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன். திரும்பி ஒரு டெஃபமேஷன் என் மேலே போட்டு அனுபவிக்கணும்னா அதையும் நாங்கள் சந்திக்க போகிறோம். அவ்வளோதானே. அதுக்காக இப்போ வந்து அதனால நான் இப்போ போல திரும்பியும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன், நியாயம் யார் பக்கம் இருக்குது, நியாயம் யார் பக்கம் இல்லை அப்படின்றது இல்லை. பவர் இருக்கிறது இப்போ சீமான் கையில் தான் பவர் இருக்குது. நான் அதை வந்து சொல்லிடுறேன் அவங்ககிட்ட. அதனால் இப்போதைக்கு எனக்கு திமுகவால் சீமானை வந்து எதிர்த்து எல்லாம் அரெஸ்ட்லாம் பண்ணிலாம் காட்டி அதெல்லாம் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. நான் வந்து அதை ஓப்பனாக சொல்லிடுறேன். நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன்னா எனக்கு அது ஒரு இது இருக்குது. இப்போ பாருங்கள், ஒரு சிம்பிள் பர்சனை போய் நம்ம கேஸ் கொடுத்தோம்னா 24 ஹவர்ஸில் இன்ட்ராகேஷன் கொண்டாந்துருவாங்க. பட் அவரை கொண்டு வர முடியல. அப்போ நம்ம வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்கிறது வேஸ்ட் தானே. அதனால் அவர் அதுதான் இப்போ திரும்பி சொல்லிடுறேன், 10 வாட்டி சொல்லிடுறேன். சீமான் இஸ் வெரி பவர்ஃபுல் தமிழ்நாட்டில். ஸோ ஒன்றும் பண்ண முடியாது. அது பண்ண முடிஞ்சிருந்துச்சுன்னா இதுக்குள்ளே பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணலை. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதான் சொல்லலை. அவர் எதுவும் சொல்ல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் எனக்கு எதுவும் டெஃபர்மேஷன் போட்டுலாம் பண்ண மாட்டார். நாங்கள் எல்லாம் டோட்டலாக எல்லாத்தையுமே முடிச்சுட்டு தான் நாங்கள் நல்லபடியாக போகிறோம். ஸோ தட்ஸ் தேங்க்யூ ஸோ மச். உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஆல் யுவர் சப்போர்ட். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.